இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எல்லாம் சரியா இருக்குங்க ஐயா. இப்பதான் இந்த நகைக்கெல்லாம் வேலை வந்திருக்கு போல இருக்கு. கடவுளே முருகா, கடவுள் மேல இருக்க வேண்டிய இந்த நகையெல்லாம் இத்தனை நாளா இந்த லாக்கர்ல இருந்ததே, அது நினைச்சா என் மனசெல்லாம் கலங்குது சாமி. எதுக்கு ஒரு நேரம் வரணும்னு நீங்க தானே பற்றி சொல்லுவீங்க. இப்பதான் இந்த நகையை எடுக்க நேரம் வந்திருக்கு. சரியா, நீ சொன்ன சரியா தயா இருக்கும். சரிங்க பாட்டி, நீங்க வந்துருங்க, நான் முன்னாடி போறேன். என்னாச்சு மாப்பிள்ள, கார்ல ஏதாவது பிரச்சனையா? நம்ம வண்டியில தான் அத்தை, சின்னதா இடிச்சிருக்காங்க, பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, அதுக்கே இவ்வளவு நேரம்? அது வண்டியில அவன் உரசிட்டு எங்கிட்ட திமிரா பேசிட்டு இருந்தான். அதான் ஒரு சின்ன வாக்குவாதம், அதான் டைம் ஆயிடுச்சு. என் பேரை வந்து கையெழுத்து போட்டு சாமி நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டான். என்னது, பேரை வந்து கையெழுத்து போட்டுட்டானா? ஆமா, என் பேரை வந்து கையெழுத்து போட்டா தானே நகையை கொடுப்பாங்க. அதான் அவன் வந்து கையெழுத்து போட்டு எல்லா நகையும் எடுத்து கொடுத்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நாங்க வரட்டுமா? வாங்கப்பா போலாம், வாங்க. அக்கா, திரும்பவும் என்ன அசிங்கப்படுத்திட்டேல்ல? இல்லக்கா, அது நூறு வந்து வாயம். நான் வரலன்னு சொன்னவள தங்கச்சி அது இதுன்னு சென்டிமெண்டா பேசி வலுக்கட்டாயமா இங்க இழுத்துட்டு வந்து கடைசியில பேங்க் வாசல்ல நிக்க வச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி பண்ணிட்டேல்ல? சென்னைக்கும் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் இப்படிதான் பண்ண. அப்பதான் ஏமாந்தேனா இப்பவாவது சுதாரிச்சிருக்கணும். உன்ன சொல்லி என்ன பண்றது? எனக்கு தான் புத்தி இருந்திருக்கணும். அக்கா, அந்த லூசு பையன் நம்ம கார்ல வரப்ப இப்படி ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்குதான் அவனை வண்டியில ஏத்த வேண்டாம்னு சொன்னேன். நீ தான் கேட்கல. ஆமா, உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறேன். உனக்கு ஆரம்பத்துல இருந்தே மாப்பிளைய பிடிக்கல. அப்போ உன் பேச்ச வெறுப்புல மட்டும் காமிச்சுக்கிட்டு இருந்த. இப்ப நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊரு ஊரா என்ன இழுத்துட்டு போய் அல கழிக்கிறேன். அக்கா, நீ என்ன திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, நம்ம டிரைவர் தான் அந்த கிழவியோட பேரன். நான் ஒவ்வொரு டைமும் ப்ரூவ் பண்ண பார்த்தா அவன் ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கான். நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரியா இருக்கு? இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே தான் அந்த லூசு பையன் அந்த கிழவியோட உள்ள போய் நகைகளை எடுத்துட்டு வந்தான். மாப்பிள்ள மேனேஜர் கேபின்குள்ளேயே போகல, வெளியில நம்ம கூட தான் இருந்தாரு. அவரு நம்ம கூட கேபினுக்கு வெளியில நிக்கும் போது நகையை வாங்கிக்கிட்டு எல்லாரும் வெளியே வந்தாங்க இல்லையா? இதுக்கு மேல நீ என்ன ப்ரூவ் பண்ணணும்? தேவையில்லாம வீணா அவர் மேல சந்தேகப்பட்டு இருக்கியா? ஐயோ அக்கா, அப்பாவ நம்ம பக்கத்திலேயே இல்ல, காரை பார்க்க போறேன்னு வெளியில போயிட்டானே. அந்த நேரத்துல கூட அவன் எப்படியாவது உள்ள போய் கையெழுத்து போட கூட வாய்ப்பு இருக்குல்ல? ஏய், ஒளராதடி. நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. இல்லக்கா, நான் இப்பவும் சொல்றேன், அவன் ஒரு கண்கட்டு வித்தக்காரன். நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு இந்த முறையா அவன் ஜெயிச்சுட்டான். அதுதான் உண்மை. சந்திரா, நீ வாய மூடு. கற்பனைக்கு ஒரு அளவு இல்ல. நம்ம கண்ணு முன்னாடியே தான் உள்ளேயும் போறாங்க வெளியேயும் வராங்க. அப்புறம் எப்படி மாப்பிள்ள உள்ள போயிருக்க முடியும்? நீ செஞ்ச தப்ப மறைக்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இது பாரு, உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. நம்ம மாப்பிள்ள அந்த கிழவியோட பேரன் இல்ல. இனிமேலாவது அவரை டவுட் பண்றதை நிறுத்திட்டு உன் வேலையை பாரு. என்ன மேடம், அத்தை கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்க போல. பாவம், நீங்களும் என்ன பண்ணுவீங்க? ஒரு டைம் நான் யாரும் நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப போராடுறீங்க. ஆனா என்ன, கடைசியில எல்லாம் மொக்கையா போய் முடிஞ்சிருது. ஏய், என்ன ஜெயிச்சுட்டோங்கிற இருமாப்ல பேசுறியா? நீ யாருன்னு கூடி சீக்கிரம் தோல் உரிச்சு காட்டாம விட மாட்டேன்டா. நீங்க என்ன எத்தனை வாட்டி தான் நோஸ் கட் வாங்க போறீங்களோ எனக்கு தெரியல. தேவையில்லாம என்கிட்ட மோதிர வேலையை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. ஏய், ஏங்க, உங்க நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு தான் பிபி அதிகமாகுது, பதட்டப்படுறீங்க, கோவம் வேற வருது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கூலா இருங்களேன். டே ரொம்ப பேசாத.
கார்ல ஏதோ சத்தம் வர மாதிரி டிராமா பண்ணி அத பாக்குறதா போய் எப்படியோ கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன், அப்படிதானே? ஐயோ, எப்படிங்க இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஆமா, நான் வேற வழியா உள்ள போய் கழுத்து போட்டு தான் வரேன். என்ன பண்றது, உங்களை தான் ப்ரூவ் பண்ண முடியாது. இதான் உன்னோட கிஃப்டா? இத குடுக்க தான் வந்தியா? ஆமா, நம்ம காதலுக்கும் உன்னோட காலுக்கும் என்னோட அன்பு பரிசு இந்த தங்க கொலுசு. நீயும் உன் டைலாக்கும் ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. இத பாரு, இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். மரியாதையை எடுத்துட்டு போயிடு. அப்படி சொல்லக்கூடாது டார்லிங். உனக்காக கடற்கடையா அலைஞ்சு தோ இந்த கொலுசை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய், இப்படி லூஸ் மாதிரி ஏதாவது பேசாத. ஏய், எவ்வளவு நாள் ஆனாலும் இது இங்கேதான் இருக்கும். நான் எடுத்து போட்டுக்கவும் மாட்டேன், உன்னை லவ் பண்ணவும் மாட்டேன். ஆனா நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ சீக்கிரமே என்ன லவ் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட்டா என்ன இது, இந்த டிரைவர் சரியில்லை போல இருக்கே. ஏற்கனவே ஒரு ஃப்ராடு டிரைவரா வந்து இந்த வீட்ல பொண்ணை கட்டிட்டு நமக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். இதுல புதுசா இவன் வேற துர்கா பின்னாடி சுத்துறானே. அன்னைக்கு துர்காவுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததா சொன்னது உண்மைதானா? முதல்ல இவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இனிமே டிரைவர் வேலைக்கு ஆம்பளைங்களை வைக்க வேணாம், லேடிஸ தான் வைக்கணும்னு அக்கா கிட்ட சொல்லணும். சொல்லு நவீன். சார், நான் ராமநாதபுரத்துல இருந்து சந்திரா பேசுறேன். என்ன சந்திராவா? நீ யாருமா என் பையன் போன்ல இருந்து பேசுற? உங்க பையன் எங்க வீட்ல தான் டிரைவரா வேலை பாக்குறான். வாட்? டிரைவர் வேலையா? டிரைவர் வேலைதான், ஆனா கார் ஓட்டுறத மட்டும் செய்யாம எங்க வீட்டு பொண்ண கரெக்ட் பண்றதுக்காக அவன் பின்னாடி லோன்னு சுத்துறான். அவனுக்கு எப்படியாவது பணக்கார வீட்டுக்கு மருமகனானும்னு ஆசை போல இருக்கு. என் பையன் போன்ல இருந்து தப்பு தப்பா பேசுற? அவன் பணக்கார வீட்டு மருமகன் ஆகணும்னு ஆசைப்படுறானா? ஆமா, நாங்க ரொம்ப பணக்காரங்க. எங்க பொண்ண கட்டிக்கிட்டா லைஃப்ல செட்டில் ஆயிரலான்னு உங்க பையன் நினைக்கிறான். அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. இத பாருமா, நீ தப்பு தப்பா உளறிக்கிட்டு இருக்க. நான் யார் தெரியுமா? எங்களுக்கே கணக்கு வழக்கு இல்லாத சொத்துங்க இருக்கு. என் பையன் பேர்ல எவ்வளவு கம்பெனி இருக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்க. ஆமா, என் பையன் எதுக்கு டிரைவர் வேலை பார்க்கணும்? இது பாரு, நீ எதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற. என் பையன் போன் நீ திருடிட்டியா இல்ல நீ ஃப்ராடா போய் சொல்றியா? நான் எதுக்குங்க போய் சொல்லணும்? நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்து பாருங்க. உங்க பையன் என்ன வேலை செய்யறான்னு உங்களுக்கே தெரியும். நிஜமா சொல்றியா? உண்மைதாங்க சொல்றேன். நீங்க வேணா வந்து பாருங்க. நான் வரேன், வந்து பாக்குறேன். முதல்ல அட்ரஸ் சொல்லு. ஓ, அநேகமா இவங்க 2 பேரும் நவீனோட அப்பா அம்மாவா தான் இருக்கணும். கரெக்டா வந்துட்டாங்களே. இப்ப நம்ம வேலையை காட்ட வேண்டியதான்.